ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியாச்சும் எல்லாருமா சேர்ந்து சேரனுடைய கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப பெருசாக கிராண்டாக செய்யலை அப்படின்னாலும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னாலும் வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும், பத்திரிக்கை அடிக்கணும். இதுக்கான லிஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு இந்த செலவை நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடேசன் முக்கியமாக நகை, பொண்ணுக்கு போட வேண்டிய நகையை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு தான் அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட ஒய்ஃப் நகை இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து மீதி இருக்கிற பணத்துக்கு, தாலிக்கு, இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது சோழனுக்கு அவருடைய ஓனர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு கூட முகமே இல்லை. பணத்தை திருடுனதுனால நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு தான் அவரும் ஆல்ரெடி சொன்னார். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி தெரியாமல் அவரை தவிர வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மறுபடியும் போய் அவர்கிட்டே கேட்கலான்னு போடாரு. இன்னொரு சைடு பாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏற்பாடு பண்ணுறாரு. நம்ம சேரி என்ன பண்ணுறாருன்னா அவரோட கல்யாணத்துக்கு தம்பிங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே அதிக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனிஷ்கிட்ட வந்து சைட்டில் வந்து சேரன் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஸோ இப்படி தான் கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அனிஷ். அதுக்காக வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், தெரியும் பையா ஆல்ரெடி காலையிலே அப்பா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், என்ன அனிஷ் சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் பையா, கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், உனக்கு ஓகே தானே, இது நாங்கள் எல்லோரும் இப்படியெல்லாம் செய்கிறோம், இந்த இடத்துல கோயிலில் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லா விவரத்தையும் அப்பா சொல்லிட்டாரு பையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி அனிஷு அப்படின்னு சொல்லவும், சரிங்க பையா, நான் கூட எங்கே சந்தாவுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு ரொம்ப உள்ளுக்குள்ளே பயந்துட்டேன், அவங்க சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு, எப்படியோ நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க பையா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷ் வந்து சேரன் கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அனுஷு, நிலாச்சோழனுக்காக தான்டா நான் இவ்வளோ நாளாக நான் வந்து கொஞ்சம் டைம் கேட்டுட்டு இருந்தேன் உங்ககிட்ட. ஆனால் இப்போ அவங்க வர முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறிட்டாங்க. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, வீட்டில் எல்லாருமே ரொம்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஏன் கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு கேட்டாங்களா, அதான் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண விஷயத்தை பற்றி அவங்க பேசிட்டும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனால் கல்யாணத்தை தான் சீக்கிரமாக வச்சுட்டாங்க அனிஷ். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கல்யாணத்தை எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எல்லாரும் பட்ஜெட் போட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால என்ன பையா நல்லபடியாக நடத்திடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம செலவை ஏன் அவங்ககிட்ட சொல்லணும், கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுக்குறதே பெரிய விஷயம், பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதே, எனக்காக அனுஷ் யோசிச்சுட்டு என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு கேட்டிருக்கான், அவங்ககிட்ட போய் இவ்வளோ ஆகும் செலவுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவரோட சைட்லேருந்து ஏற்கனவே அவருடைய ஓனர்கிட்ட, அதாவது சைட்டில் வந்து அவருடைய பில்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கின மாதிரி இப்போவும் வந்துட்டு ஸோ கொஞ்சம் பணம் வந்து அவருடைய மேனேஜர்கிட்ட ஷேரன் வந்து வாங்கிட்டு ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே பணத்தை கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி பார்த்து எப்படியோ ஒரு 4 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கல்யாண செலவை. சாப்பாட்டு செலவுக்கு 1 லட்சம், ஸோ பத்திரிக்கைக்கு எவ்வளோ ஆகுதோ அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிடலாம். அதுக்கப்புறம் தாலி எடுக்கிறதுக்கு மீதி இருக்கிற செலவை ஐயருக்கு, ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து டெக்கரேஷனுக்கு இதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். அதையும் மீறி பத்தலைன்னா சரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லிட்டு 4 லட்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. நடேசன் வந்து நகை போக ஸோ ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாரு. இந்தம்மா இதில் ஒரு 50,000 இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்கிள் இது அப்படின்னவும், பணம் தான் அப்படின்னு சொல்லவும், எப்படி அங்கிள் அப்படின்னவும், உனக்கு என்னம்மா பிரச்சனை, இது நேர்மையான முறையில் வந்த பணம் தான், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 50,000 கொடுக்குறாங்க. அப்போது அங்கிளும் ஒரு எக்ஸ்ட்ரா 50,000 கொடுத்துருக்காரு. இது போதும் தான் நான் நினைக்கிறேன் சோழன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சந்தா வீட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டு அனிஷ் வந்து சந்தாவுக்கு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அனிஷ் வந்துட்டு, நீ கவலைப்படாத சந்தா, உனக்காக நான் பேங்க்கில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன், நகை சேர்த்து வச்சுருக்கேன், கல்யாண செலவுக்காக பணத்தையும் எடுத்துகிட்டு நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன், நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே உனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த நகை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம்ல, அது இன்னும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல போல இருக்குது, அதனால தான் அதை பற்றி யாருமே விசாரிக்கல, உன்னோட மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உனக்கு நகையெல்லாம் வந்து எடுத்து வச்சாங்கல்ல, அந்த நகை தானே சந்தா, நான் அதை போய் பேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டு ஸோ பணத்தையும் எடுத்துகிட்டு வரேன், என்ன நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அனிஷ் அதுக்காக வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து ஸோ எடுத்துகிட்டு வந்து சந்தா கிட்டேயும் காட்டுறாங்க. சந்தாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நிறைய பவுண்ட்ஸ் வந்து ஒரு 10 பவுன் கிட்ட வந்து நகை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பத்திரமா வைக்க சொல்லி சந்தா கிட்டேயும் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து வச்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே
கோயிலில் போயிட்டு எல்லாம் டெக்கரேஷனையும் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அவங்கக்கிட்டேயும் டீட்டெயில்ஸ் கிட்ட பேசிட்டு ஐயர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஸோ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து இவங்களே பர்ச்சேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருக்குமே கல்யாணன்றதுனால புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அண்ணி எனக்கும் ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க, நீங்களே எல்லா வேலையும் செய்யாதீங்க அப்படின்னமோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பல்லவா, நீ கல்யாணத்துக்கு வந்து நின்னா போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பல்லவன்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறமா ஸோ வந்து சந்தா வீட்டு சைட்லேயும் வந்து அவங்களுமே எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. வீட்டில் வந்து பந்தக்கால் நடுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாள் வந்துட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து பந்தக்கால் நடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி சேரன் வீட்டில் பந்தக்கால் நட்டுருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து வந்து பத்திரிக்கை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் ஒரு சைடு, இன்னொரு சைடு சேரன் கிட்ட கொடுத்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நடேசனுக்கு கொஞ்சம் பாண்டிக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை வைக்க சொல்லி ஆளுக்கு ஒரு வட்டம் ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி ஸோ பிரிச்சுக்கிட்டு இவங்க அங்கங்கே வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. நம்ம சேரனும் அதுக்கப்புறம் நடேசனும் சேர்ந்து மாமா வீட்டுக்கு வைக்கணும் இல்லைப்பா பெரியம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நடேசனுக்கு அங்கே போகிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. ஆனாலையும் வந்து அவர் போகிறாரு. ஸோ வெத்தலை பாக்கு பூ பழத்தோட தட்டு வச்சு ஸோ அதில் பத்திரிக்கை வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம குலதெய்வத்துக்கு ரொம்ப லாங்கில் இருக்குது, அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது அப்படின்றதுனால ஸோ ஏதாச்சும் ஒரு சாமி கோயிலை வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலே வந்து வச்சு பத்திரிக்கை வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் நின்ன உடனே அங்கே கஸ்தூரிக்கு வந்து இதை பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னது இது, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அத்தை கல்யாணம் வச்சுருக்கேன் அத்தை, அதுக்காக உங்களுக்கு முறைப்படி பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. யாருக்கு கல்யாணம் அப்படின்னு, யாருக்கு நடத்துவாங்க, என் பையன் சேரனுக்கு தான் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. எவனுக்கு அப்படின்னு, என் பையனுக்காக கல்யாணமே நடக்காதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பொண்ணு அப்படின்னு கேட்கவும், ஏய் இப்போ நாங்கள் பத்திரிக்கை வந்து வைக்க வந்திருக்கோம், பத்திரிக்கையை வாங்கி அதில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்க்க வேண்டியது தானே, இல்லை ஒரு மரியாதைக்காச்சும் உள்ள கூப்பிடுறியா, வாசலே நிற்க வச்சு 9 கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே கஸ்தூரியும் உள்ள வாச்சேரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போதான் அவருடைய அண்ணனுமே அங்கே இருக்காங்க. ஏ கஸ்தூரி இவங்களை எதுக்கு உள்ள விட்டா அப்படின்னு, அண்ணன் சேரனுக்கு கல்யாணமா பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க அப்படின்னும், ஓ இவனுக்கு கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிடுச்சா, எந்த ஒரு பொண்ணு அப்படின்னு தான் எல்லாருமே முதல்ல கேட்குறாங்க. சேரனும் அமைதியாக இருக்கவும் வேற யாரு சந்தா தான் அப்படின்னு சொன்னதும், ஓ அந்த இதிக்கார் பொண்ணு கூட ஒரு பொண்ணு சைக்கிளில் உட்கார வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பானே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லவும், ஆமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஓ அந்த பொண்ணுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் தெரியுமா அப்படின்னு, ஏன் தெரியலன்னா நீ வந்து சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் வந்து நிறுத்த போகிறோம், நாங்கள் அதுக்காகலாம் கேட்கல, சேரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு, அதான் நாலு பின்ன எந்த பிரச்சனை வந்திருக்க கூடாதுல்ல, எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகுது, நீ வாயை வச்சுட்டு அமைதியாக கல்யாணத்துக்கு வந்தால் மட்டும் போதும், நான் நினைக்க போனோம் வராத இருக்குது நல்லதுன்ற மாதிரி நடேசன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கிறாங்க, அவங்களும் பத்திரிக்கையை வாங்கிறாங்க. குடும்பத்தோடு எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே மற்ற இடத்துல எல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பத்திரிக்கை வைத்து முடிச்சுட்டு நைட் வந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாக வராங்க. ஏன் பல்லவன் கூட நான் கூட என் காலேஜில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணணும், நல்ல ஒரு கேட்ரிங்க்கு அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ கேட்ரிங் சர்வீஸ்க்காக யாரை கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஆளையும் செலெக்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 50 பேர் அளவுக்கு சமைக்கணும் அப்படின்னு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ பணத்தை வந்து எண்ணி வந்து நிலா தான் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு ஸோ கேட்ரிங்க்காக ஒரு அமௌண்ட் ஒதுங்கி அதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அது போக மீதி எவ்வளோ பணம் செலவாயிருக்கு, எவ்வளோ பணம் மீதி இருக்குது, நகை தாலி ட்ரெஸ்ஸு இதெல்லாத்தையும் எடுக்க போக எவ்வளோ இருக்குது, இன்னும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சேரு டேபிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஸோ பணம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி இன்னும் இவ்வளோ இருக்குது இவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து பட்ஜெட் போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து ஸோ அதுக்கப்புறம் வழக்கமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நஞ்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சா எல்லாரும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஃபேமிலியாக உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது ஸோ வந்து கார்த்திகாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஞாபகம் வருது. பாண்டி நம்ம கார்த்திகாவுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் இப்போ போக முடியாதுண்ணே, நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது, வேறு என்ன நீ ஃபோன் பண்ணி கூப்பிடுறியாண்ணா அப்படின்னு சொல்லவும், அது எப்படிடா முறையாக வரும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணா கரெக்ட் தானே, நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் செய்யுங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சோழன் பாண்டி சொன்ன உடனே நிலாவும் அதே தான் சொல்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே கார்த்திகா ஃபோன் எடுத்த உடனே பயங்கர ஹாப்பி. மாமா சொல்லுங்கள் மாமா, என்ன ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா கார்த்திகா, கல்யாணம் வச்சுருக்கோம், பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரலன்னா அவ்வளோ டைம் இல்லை, கல்யாணத்தை திடீர்னு முடிவு பண்ணதுனால தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன்ப்பா, தப்பாக நினச்சிக்காத, வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கும் மாமாவுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு, நீயும் மறக்காமல் வந்துருப்பா, உன் ஹஸ்பண்ட் இருக்காரா அவருக்கிட்டையும் சொல்கிறியா, அவரோட சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். மாமா என்ன மாமா, உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணுன்னு தான் அவசியமா என்ன, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதே பெரிய விஷயம் மாமா, முதல் ஆள் தான் நான் தான் வந்து நிற்ந்து எல்லாத்தையும் செய்ய போகிறேன் மாமா, நீங்கள் கவலையே படாதுங்க, அவர் இப்போ வீட்டில் எல்லாம் ஆஃபீஸ் போயிருக்காரு, அவர் வந்த உடனே நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் மாமா. அம்மா எப்போ கல்யாணத்தை வச்சுருக்கீங்க மாமா அப்படின்னு சொன்னதும், வர வெள்ளிக்கிழமைப்பா அப்படின்னு. என்ன மாமா நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி மாமா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிடுவீங்க அப்படின்னு. ஆல்ரெடி 2-3 நாளாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆச்சுப்பா, எப்படியும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம், சீக்கிரமாக எல்லாத்தையும் செய்யணும்னு தான்ப்பா செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னதும், இவ்வளோ நாள் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் எப்படி மாமா எனக்கு வந்து பத்திரிக்கை வைப்பீங்க, சரிங்க மாமா நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லவும், எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா, நீ எப்படிப்பா இருக்கா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் மாமா, அவரும் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம சந்தா வந்து கார்த்திகா வந்து பேசிக்கிட்டே எங்கள் சேரன்கிட்ட அதுக்கப்புறமா பேச முடிச்சுட்டு சொன்னதுக்கப்புறமா ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அங்கே அவங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு கஸ்தூரி அமைதியாக இருப்பாங்களா, எப்படியும் கார்த்திகாவையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சேரன் ஃபோன் கட் பண்ண உடனே அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணவும், என்னடா அம்மாவும் கரெக்டாக டைமுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு கார்த்திகா ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்லுமா அப்படின்னமோ, ஏய் உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சாடி அப்படின்னு கேட்கவும், எதை பற்றிமா கேட்குற அப்படின்னமோ, அதான்டி அந்த சேரன் பையன் அப்படின்னமோ, ஓ மாமா கல்யாண விஷயத்தை பற்றியா, இப்போதாம்மா மாமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, எனக்கு தெரியுமா, நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நான் தான் முதல் ஆளாக வந்து நிற்க போகிறேன் அப்படின்னமோ, இங்கே பாரடி உன்னை கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ என்னமோ முதல் வழியாக வந்து நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா உனக்கு ஏன் இந்த பொறாமை, மாமாவுக்கு என்னதான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விடலை, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைது, அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அவர் கல்யாணத்துக்காக கூப்பிட்டுருக்காரு, நீ வர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, இன்னமும் உனக்கு மாமா மேலே இருக்கிற கோவம் போலியாமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கிட்ட கார்த்திகா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி அதெல்லாம் ஒன்றும் நீ வர தேவையில்லை, அவன் முறையாக உன்னை கூப்பிடாம ஃபோன் பண்ணி கூப்பிடுறான், நீ கல்யாணத்துக்கு வரணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. மாமா நாள் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாரு, வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எப்படிம்மா மாமா வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட முடியும், எனக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகவே ஒரு நாள் ஆகும், அந்த டைமில் எல்லா வேலையும் செய்யலாம்ல, ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு. இங்கே பாருமா மாமா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அவர் என்னை கூப்பிடணும்னு அவசியமாமா, நான் தான் அவர் கூப்பிடாமே வந்து முன்னாடி நிற்கணும், இது உனக்கு புரியுதா இல்லையா, என்னமோ என்னை வர வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் வருவேம்மா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் தான் முதல் ஆளாக வந்து அங்கே நிற்பேன், அதுவும் அவரோடையே வந்து நிற்பம்மா, நீ எதுவும் சொல்லாத, அமைதியாக ஃபோனை வேமா அப்படின்னு கார்த்திகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னண்ணே இவ சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா, நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அவளை யாராலையும் மாற்ற முடியாது விடு அப்படின்ற மாதிரி அவருடைய அண்ணனும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ நல்ல வழியாக மாமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை விட சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் இவங்க தான் நம்ம மாமாவை கட்டிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்களுக்கு தோணுச்சு. அதே மாதிரி நடந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம கார்த்திகாவுக்கு. உடனே போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ கார்த்திகாவுக்கும் வீட்டில் சொல்லியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணியும் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு ஐயர் சொன்னாரோ அத்தனை பொருளையும் வாங்கி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கு நைட்டும் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. இன்னொரு சைடு பாண்டி போயிட்டு அவங்களுடைய வீட்டில் வானத்தோட வீட்டில் முறைப்படி வந்து பத்திரிக்கை வச்சு அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நம்ம
வானதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணமா அப்படின்னு. ஏன்னா அடுத்து அப்போ தானே அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். உடனே வந்து அதனால தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே வர சொல்லி உட்கார வச்சு, ஸோ அதுக்கப்புறம் வானத்துடைய அம்மா தண்ணியெல்லாம் கொண்டு வந்தும் கொடுக்குறாங்க. எப்பட யார்ப்பா அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு வருவல்ல அப்போ பார்த்து தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து எதுவுமே சொல்லாமல் சொல்ல விடாமல் பண்ணிடுறாங்க. பாண்டிக்கு வந்து ஒன்றும் புரியல, ஏன் இவ சொல்ல விடாமல் தடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கல்யாணத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருக்கேன். இவர் தான் நம்ம சேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு தெரிஞ்சா, ஸோ அவங்களுடைய அம்மா வந்து ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பாண்டிக்கிட்ட ஏதாச்சும் எடுக்க முடுக்க கேட்பாங்க, அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வானதி வந்து எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஸோ கல்யாணத்தப்போ பார்த்துக்கலாமா, பொண்ணெல்லாம் வெளியூர் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்து அதையே வாங்கி பார்க்கலான்னு சொன்னாலே கூடுமான்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையும் வேகமாக வந்து வானதி பிடுங்கி வச்சுக்கிறாங்க. பத்திரிக்கை கூட பார்க்க விட மாட்டேறாங்க. வெள்ளிக்கிழமை கல்யாணம், நாம போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த டீட்டெயில்ஸுமே அவங்கள பார்க்க விடாமல் வேகமாக வந்து வானதி அந்த பத்திரிக்கையும் பிடுங்கிட்டு போய் வச்சுக்கிறாங்க. பாண்டி வந்து டேரெக்டாக வீட்டு முன்னாடி கூப்பிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடைக்கு அப்படின்ட்டு தான் பத்திரிக்கை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ சரி பாண்டி, நான் வந்துடுறேன், எப்படியோ உடனே ஒரு வழியாக கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் வானதி, உனக்கே தெரியும்ல அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம், அவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ ஏன் அண்ணன் கல்யாணத்தை தள்ளி போடணும், வீட்டில் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம், அதான் சீக்கிரமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும், சரி பாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கும் ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடு, சரி கொஞ்சம் பத்திரிக்கை எனக்கும் கொடு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வானதி அப்போ கொஞ்சம் பத்திரிக்கையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பாண்டியுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நைட் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து ஸோ நம்ம மண்டபத்துக்கு வந்து போயிடணும், ஸோ கோயிலுக்கு அங்கேயே போயிட்டு கோயிலே நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கணும். அப்போ போனால் தான் பக்கத்தில் கேட்ரிங் வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ வீட்டுக்கும் கடைக்கும் எந்தெந்த பொருள் வாங்கணுமோ எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிட்டே இருக்காங்க நம்ம நிலா. சோழன் ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஏங்க சும்மாவா சொன்னாங்க, பெரியவங்க வந்து வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு, சிம்பிளாக பண்ணுறதுக்கு இப்படின்னா இன்னும் கிராண்டாக பண்ணியிருந்தா அண்ணன் கல்யாணம் அவ்வளோதாங்க, வீடு கட்டுற வேலைக்கு போதும் போதும்னு ஆகிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சோழன், அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறது, முன்னாடியே வந்து சேவிங்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேவிங்ஸ் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கவலை இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. நம்ம இப்படி கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது, எப்படியாச்சு சீக்கிரமாக சேர்த்து ஒரு நல்ல விட பெருசாக கட்டணும் சோழன் அப்படின்னு என்ன சொல்லவும், நீங்கள் சொல்லிட்டா நடக்காமல் இருக்குமா, கண்டிப்பாக நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அவங்களோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.